இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு வந்த? சாப்பிட வாங்க அத்தை. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? ஏன் என்ன கொல்றதுக்கு சாப்பாட்டுல ஏதாவது விஷம் வச்சிட்டியா என்ன? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை மதிக்க கூடாதுன்னா இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது. உன்னை என் மருமகளா என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என் மகனுக்கு ஏத்த பொண்ணும் இல்ல. ஆனா எப்படியோ அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட பாரு. உனக்காக அவன் விஷம் குடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியறான். கொஞ்ச நாள் அவன் என் பிள்ளைங்கிறதே மறந்துடுவான் போல இருக்கேன். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் நடக்காது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது. டேய் சீனு, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக சண்டை இல்ல? இல்ல மாமா, அம்மா மாயா கூட சண்டை போறது ஒண்ணு புதுசு கிடையாது. ஆனா வீட்ல இருக்கிற சண்டை ஊர் முன்னாடி வந்துருச்சு. அதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு இதை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல மாமா. மாப்ள, இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி மாமா? மாப்ள, உனக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைய, பத்மாக்காவுடைய நினைப்பு பூராவுமே குழந்தை மேல போயிடும்டா. அதுக்கப்புறம் அக்கா மாயா பக்கமே திரும்பாது. டேய், ஒரு வீடுன்னு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வைய, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த சண்டையும் காணாம போயிடுமாப்ல. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா உங்க மனசு சரியாயிடுமா? என்ன இருந்தாலும் உனக்கும் எனக்கும் என்னைக்கும் 7ஆம் பொருத்தம் தான். நாமக்குள்ள இந்த சண்டை தீரவே தீராது. அப்புறம் ஏன் அத்தை எங்களை பிரிக்க பாக்குறீங்க? முதல்ல எனக்கு சீனு தான் முக்கியம். அதுக்காக நான் என்னையே வேணும்னாலும் இழப்பேன். அதுக்காக நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நானும் சீனுவும் கணவன் மனைவியா வாழ்ந்ததே இல்ல. ஆனா அதனால எங்களோட அன்பு துளி கூட குறைஞ்சதே இல்ல. சீனு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க புள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம்.